வணக்கம், நான் நேதாஜி ஃப்ரம் ஸ்ரீதர் ஓவர்சீஸ். நம்ம இனிமேல் ஒரு வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்ராட் போகிறாங்க, ஸ்டடி விசாவில் போகிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இனிமேல் வர வீடியோஸில் நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம வந்து அடிஸ்டார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க சார். இப்போது நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது, இருந்துமே ஏன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூகேவே போகிறாங்க, லைக் கனடா, ஆஸ்திரேலியா, ஸோ யூஎஸ்ஏ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் யூகே தான் சூஸ் பண்ணுறாங்க? என்ன ரீசன் தான் சூஸ் பண்ணுறாங்க சார்? இது வந்துட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறாங்க, லைக் வந்துட்டு யூஎஸ்ஏ போகிறாங்க, நியூசிலாந்து போகிறாங்க, ஆஸ்திரேலியா போகிறாங்க, கனடா போகிறாங்க, யூகே போகிறாங்க. ஸோ யூகேன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ட்ரி க்ரைட்டீரியா வந்துட்டு மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி கேட்வேவாக இருக்கும். எந்த மாதிரி ஈஸி கேட்வேனா, யூகேல யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு எம்ஓஏல அக்செப்ட் பண்ணுவாங்க. லைக் வந்துட்டு இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியா போகிறீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு வந்துட்டு விசா ப்ராசஸே வந்துட்டு 8 months கிட்ட ஆகும். நியூசிலாந்து போகிறீங்க அப்படின்னா அதுக்கு விசா ப்ராசஸ் வந்துட்டு 4 to 5 months ஆகும். கனடா போகிறீங்கனாலும் யூகே மாதிரி தான், பட் வந்துட்டு அதில் ஐஎல்ஸ் எழுதியாகும். ஐஎல்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. யூஎஸ்ஏ வந்துட்டு அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இதில் வந்துட்டு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் யூகே வந்துட்டு என்ட்ரி க்ரைட்டீரியாவும் வந்துட்டு கொஞ்சம் மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ஈஸியாக இருக்கும், மிச்ச கண்ட்ரி காம்ப்ளிகேட்டாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு நிறைய பேர் யூகே வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கிறதுக்கும் சரி, ஒரு எஜுகேஷன் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கும் சரி ப்ரிஃபேர் பண்ணுறாங்க. பேசும்போது எம்ஓஐன்னு சொன்னீங்க, அப்படின்னா என்ன? எம்ஓஐனா என்ன சார்? எம்ஓஐனா நீங்கள் படித்த காலேஜில் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு காலேஜில் போய் நீங்கள் கேட்க பட்சத்தில் அவங்க அதை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் இருக்குங்கும் போது நீங்கள் ஐஎல்ஸ் வெய்வர் மூலிமா யூகே போகலாம். லைக் வந்துட்டு ஐஎல்டிஎஸ்ங்கிற ஒரு இங்கிலீஷ் எக்ஸாமே எடுத்து தேவையில்லை. ஸோ இது இருந்துச்சுன்னா ஸோ அதுதான் வந்துட்டு எம்ஓஐன்னு சொல்லுவோம். ஸோ யூகே மட்டும்தான் அந்த எம்ஓஐ வச்சு நம்ம ஈஸியாக உள்ள போக முடியும். மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதணும்னு சொல்கிறீங்க. ஐஎல்டிஎஸும் எழுதணும் சார். ஐஎல்டிஎஸ் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த வந்துட்டு அந்த இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 ஸ்பீச்சை வந்துட்டு செக் பண்ணுவாங்க, லைக் ஸ்பீக்கிங், லிஸ்னிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். இப்போது ஆஸ்திரேலியா போகணுன்னா ஒரு 6.5 கிட்ட நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். என்னதான் அதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தாலுமே என்ட்ரி க்ரைட்டீரியா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும் கம்பேர் வந்து யூகே. இப்போ வந்துட்டு நீங்கள் இன்கம் டேக்ஸ் வரைக்கும் ஃபைல் பண்ணியிருக்கணும். ஒரு கம்ப்ளீட்லி எந்த அளவுக்கு ஃபைல் வந்துட்டு ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் இதாக இருக்கும். யூகே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடையாது. யார் வேணாலும் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பையன், ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஒரு கரெக்டான காசு வச்சு என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அட் த சேம் வந்துட்டு எஜுகேஷனும் குவாலிட்டியாக இருக்கும். சார், இப்போ ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம் எழுத முடியுங்களா? சார், அப்படி வந்துட்டு சொல்ல முடியாது. ஸ்டூடெண்ட் வந்துட்டு யூகே போகிறான் அப்படின்னா வந்துட்டு அவனுக்கு அது தேவையே கிடையாது. ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு இங்கிலீஷ் மார்க் வந்துட்டு கம்மியாக இருக்கிற பட்சத்தில் ஐஎல்டிஎஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ ரெண்டாவது வந்துட்டு ரிசர்ச் கோர்ஸ் எல்லாம் போகிறாங்கிற பட்சத்தில் அவங்க ஐஎல்டிஎஸ் வந்துட்டு மேண்ட்ரி பண்ணியே ஆகணும். நீங்கள் ஃபர்தராக வேறு கண்ட்ரிஸ் போகும்போது லைக் யூஎஸ்ஏ போகும்போது, கனடா போகும்போதோ, நியூசிலாந்து போகும்போதோ, ஆஸ்திரேலியா போகும்போதோ நீங்கள் ஐஎல்டிஎஸ் பண்ணியே ஆகணும். அதுவும் ஸ்டூடெண்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அகாடமிக்காக எடுக்கணும், ஜென்ரல் எடுக்கக்கூடாது. இன்னொரு டெஸ்ட்டும் இருக்குது, இட்ஸ் கால்ட் பியர்சன் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ், அதை பிடின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு இவ்வளோ ஸ்கோர் வேணுங்கிறதுல அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த ஸ்கோர் நம்ம பண்ணி நம்ம டாக்குமெண்ட்டை ப்ரொவைட் பண்ணும் போது அவங்க நம்மளை வந்துட்டு நமக்கு ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. இப்போ யூகே போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம்னா அவங்களோட எஜுகேஷன் ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படின்னா டூலிங் எக்ஸாம் கூட எழுதுறாங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற எல்லாமே வந்துட்டு நீங்கள் உங்களோட லாங்குவேஜ் எபிலிட்டியை செக் பண்ணுற ஒரு எக்ஸாம்ஸ் தான். அது உங்களுக்கு எந்த இது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்துட்டு பிடி ஈஸியாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஐஎல்டிஎஸ் ஓகேவாக இருக்கும். ஸோ அப் டு தேவை, நம்ம அதில் டெசிஷன் சொல்ல முடியாது. ஓகே. ஸோ இதே மாதிரி இனிமேல் வர வீடியோஸில் வந்து நமக்கு என்ன டவுட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றியும் பேசி நம்ம சார்கிட்ட பேசி நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.